ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 2 வருஷத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 மாதத்தில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டு வராமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே 2 முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களோட ரேஷன் கார்டு எப்போ வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சப்போஸ் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ நாளில் வரும் அப்படிங்கிற அப்டேட்டையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நான் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கோம், நான் செப்பரேட்டாக ரேஷன் கார்டு வாங்கணும், அதே மாதிரி லைன் வீட்டில் இருக்கோம், ஒரு டோர் நம்பர் தான் இருக்குது, இல்லை அப்படின்னா நான் மாடி வீடு இந்த மாதிரி 2-3 இருக்குது, ஸோ அதில் நாங்கள் குடியிருக்கோம், ஆல்ரெடி இருக்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க, அதே அட்ரஸை வச்சு நான் வாங்க முடியுமா? இந்த அட்ரஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷனே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதில் உங்களோடது என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்களோ அவங்க எல்லாத்தோட ஆதார் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ஆதார் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 3-4லையுமே ஒரே அட்ரஸ் இருக்கணும். இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷன், ஓகேங்களா, கேஸ் கனெக்ஷன் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை வேல்யூவில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கணும். சொத்து வரி கட்டின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். இந்த 3மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அட்ரஸுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் ஆதாரில் தான் அட்ரஸுக்கு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அந்த ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் உங்களோட ரேஷன் கார்ட்லேயே வரப்போகுது. கேஸ் கனெக்ஷன் இருக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த 3மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழகம் முழுமைக்கு இது ஓவராலாக காமனாக எடுத்துக்கப்படுது. ஒரு சில இடங்களில் மட்டும் எக்ஸஸாக ஒரு 2-3 டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூவ் ஆகும். இதில் கிட்டத்தட்ட 9லிருந்து 11 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அதில் தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு கார்டு இப்போ வரைக்கும் யாருக்கு வராமல் இருக்கோ அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கார்டு அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்டேஜ் அவங்களோட ஆன்லைன் ப்ராசஸில் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதில் 4 ஸ்டேஜ் இருக்கும். அந்த 4 ஸ்டேஜ்லையுமே நீங்கள் மொபைல் நம்பர், ரேஷன் கார்டுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரேஷன் கார்டில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கா, தேர்டு ஸ்டேஜா, ஃபோர்த்து ஸ்டேஜா அப்படின்னு வந்துடும். அந்த 4 ஸ்டேஜுமே நீங்கள் மொபைல்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதுக்கான மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் இருக்குது அப்படிங்கிறதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, ஒரு சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நேரில் வர சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நீங்கள் போகணும். அது குடும்பத் தலைவராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுவாங்க தாலுக்கா ஆஃபீஸில். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போது 4 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 5 ஸ்டேஜ், இது கம்ப்ளீட் ஆயிரும். இது கம்ப்ளீட் ஆகி அடுத்த 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, ஓகேங்களா. உங்களோட வீட்டுக்கு அவங்களே டைரெக்டாக வருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு. சில பேர் உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி வரப்போகிறோம் அப்படின்னு. சில பேர் அங்கே வந்துட்டு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு. அங்கே உங்கள் வீட்டு அட்ரஸை வெரிஃபை பண்ணுவாங்க. உள்ள மெயினாக செப்பரேட்டாக குக் பண்ணுறீங்களா, சமையல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்களா இந்த குடும்பம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க நோட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதில் 6 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் 7வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போன ஆஃபீஸர் வந்து அவரோட ஹையர் ஆஃபீஸருக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸையும் உங்களோட கிராமம், பேரூராட்சி, நகராட்சி இது எல்லாமே வந்து உங்களோட டேட்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஊரில் இவர் இருக்கார் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரூராட்சி, நகராட்சியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கலாம். அதையும் இவங்க எடுத்துகிட்டு போன டேட்டாவையும் கம்பேர் பண்ணி இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்போது இதில் ஒன்றும் ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இப்போது கிட்டத்தட்ட 8 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த அவங்க சைடில் ஒரு 2 ப்ராசஸ் இருக்கும், 8 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 8மே வந்து 4 வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே நேரில் நீங்கள் மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேர்லேயே மீட் பண்ண முடியாது. டைரெக்டாக அவங்க சைடில் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் வந்து பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? இந்த 8 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அவங்க 2மே ஓகே, பேரூராட்சியில் வெரிஃபை பண்ணது, இவங்க நேரில் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணது 2மே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சென்னைக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 3 இடத்துல மட்டும்தான் இந்த ரேஷன் கார்டு பிரிண்டிங் ப்ராசஸ் அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அங்கே வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு இல்லை திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கேருந்து எல்லாமே ஃபைனல் பண்ணி அந்த தாலுக்காவிலேருந்து சென்னைக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து அது எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் கார்டாக வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒரிஜினல் ரேஷன் கார்டு வரதுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். அதில் உங்களோட ரேஷன் கார்டுக்கான நம்பர், அது போக அந்த குடும்ப கேட்டகரியில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க பேர், அதே மாதிரி அந்த அட்ரஸ், இது எல்லாமே போட்டு ஒரு பேசிக் டூப்ளிகேட் கார்டு மாதிரி ஒப்புகை சீட்டு மாதிரி A4 சீட்டில் வர மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரிண்டிங் கேட்டகரிக்கு போகும். 9 முடிஞ்சு 10வது ஸ்டேஜாக வந்து பிரிண்டிங் கேட்டகரிக்கு போகும். ஸோ அங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அங்கே ஒரு 3 இடத்துல தான் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து தான் உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸுக்கு வரும். அப்போ அந்த பிரிண்ட் பண்ணுற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு 10வது ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கோம். பிரிண்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கிருந்து உங்களோட தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி உங்களோட கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். சில சமயம் வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது 10 ஸ்டேஜுமே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு வந்துருச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கால் பண்ண மாட்டாங்க, சில சமயம் மெசேஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மெசேஜ் தான், ரேராக வந்து கால் பண்ணுவாங்க. ரேராக ஏன் கால் பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும், பார்த்துருக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, பார்க்கலையா, ஏன் இன்னும் கார்டை வந்து வாங்கலன்னு சொல்லி அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மெசேஜ் வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மெசேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும், அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வரும். ஃபைனலாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கிறது மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃபோனில் தான் வரும். டேரெக்டாக வீட்டுக்கு கொரியர் வராது, நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் போய் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? 11 ஸ்டேஜ். இந்த 11 ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்டேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் உங்கள் கைக்கு ரேஷன் கார்டு வரும். ஓகேங்களா? இது ரேஷன் கார்டுக்கான ப்ராசஸ். இதுக்கப்புறம் இந்த டோர் நம்பர் பிரச்சனை சொன்னேன்ல, டோட்டலாக இருக்கவங்க, அதே மாதிரி லைன் வீட்டில் இருக்கவங்க, ஒரே டோர் நம்பர், கூட்டு குடும்பமாக இருக்கவங்க, இந்த எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே டோர் நம்பர் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, இல்லை ஒரே டோர் நம்பர் லைன் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த டோர் நம்பருக்கு ரேஷன் கார்டு இருக்குது, இல்லை அந்த கூட்டு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த டோர் நம்பரை வச்சு ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் கம்பல்சரி நீங்கள் வந்து அதே நம்பரை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதே டோர் நம்பருக்கு செப்பரேட்டாக வந்து பிரிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 கிருஷ்ணா ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா 5A, 5B, 5C இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 5Aல வந்து ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்கும், 5B வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். ஆனால் அதே அட்ரஸில் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமம், ரிஜெக்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக கார்டு வராமல் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்குறதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். அந்தளவுக்கு ப்ராப்ளம் வந்து 2 வருஷமாக போயிட்டுருக்கு. இதை நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க கம்பல்சரி பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ரிஜெக்ட் ஆகிறது, டவுட்ஸ் இருக்கிறது வந்து இதுதான். செப்பரேட் டோர் நம்பர் கம்பல்சரி இருக்கணும்,
ஒரே குடும்பத்தில் இருக்கீங்க, கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா செப்பரேட் டோர் நம்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து தனித்தனி சமையல் வரணும். அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, அங்கே வரும்போது 3 குடும்பம் இருக்குது அப்படின்னா 3 குடும்பமும் தனித்தனியாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கணும். டோர் நம்பர் அங்கே 3 இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கார்டு தருவாங்க. இல்லைன்னா அந்த இடத்துலையே வந்து அடுத்த 1 வீக்கில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் நேரில் சொல்லலாம், இல்லை ஃபோனில் சொல்லலாம், அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா 2 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருக்குது. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி 2 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த பொங்கல் லீவ்னால் வந்து நிறைய ப்ராசஸ் நடக்கல. செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு சில கார்டுகள் 1 லட்சம் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பொங்கல்னால கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1,90,000 கார்டுகள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க. இந்த பொங்கல் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜனவரி எண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கான கார்டு வந்துடும். இது எல்லா ஸ்டேஜு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 month 2 months ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போ வரும், என்ன வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவிலே சொல்லிடுவேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.